ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் சரி, எவ்வளோ உடம்புல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த லைக்கை பார்க்கும்போது அடுத்தடுத்து வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொடுக்குறதே அந்த லைக் தான். ப்ளீஸ் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். ஓய் பாப்பா, பாப்பா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் போற அப்படிதானே? ஆமாமா, இதான் வேனு. எப்படியும் வேனுக்குள்ள போய் தூங்க தான் போறேன். அதுக்கு இவ்வளவு அனுப்புறியா? நைட்டெல்லாம் தூங்காம என் தாயி கொண்டையில 2 செகண்ட் பூத்து இருக்குது. ஆள ஒரு தினுசா இருக்கா? அப்படியா? இல்ல நீங்க கூட போயிட்டு வாங்க. எனக்கு மதியம் 3 மணிக்கு டியூட்டிக்கு போகணும். இல்ல 3 மணிக்கு தான் போகணும். போட்டு விட்டுட்டு ஒரு இடையில வந்துரு. சரி போட்டு வரேன். வேண்டாம், எனக்கு போயிட்டு வரோம்னு என்ன பண்ண முடியும்? வேண்டாம். என்ன கொஞ்சம் தாய பாரு. ஏ தாயே, கூடையெல்லாம் தூக்கிட்டு எங்கம்மா கிளம்பிட்ட? கூடையில என்னமா வச்சிருக்க? ஓ, அங்க கிடைக்காது. அது சரி, பூவெல்லாம் பூத்துருக்க எப்படி? மெதுவால மெதுவால வேணுங்க தான் நிக்கும். இங்க இருக்க கோதையாருக்கு போறதுக்கு இவ்வளவு அப்படியே இறக்கி விட்டுட்டு பேர பத்துக்கு இங்கே கடனு படியில தூக்கிட்டு போகல. படியில ஏழு குஞ்சு மாதிரி இருந்துகிட்டு இல்லே உள்ள தொட்டில் கட்டி போட்டிருக்கு. பேசாம மூடிட்டு படுக்கணும். இல்ல உனக்கு தொட்டில கட்டி போட்டிருக்கான். காத்த கட்டி வேலை தொங்க போட்டு பத்துக்க. இல்ல கூடல என்னதுல ஓ இல்ல முதலாளே பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எங்கப்பா ஆளுக்கு ஒரு கூடையோட எல்லாம் வராவ. இல்ல இல்ல எல்லாரும் வரட்டும்ல. இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும்ல. இருங்க இருங்க ஏறலாம்ல ஏறலாம். வேனுக்குள்ள பாக்கணுமா? ஏன்டா டூருக்கு போறோம்னு பாக்க. நீ உள்ள ஏறினா என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாது. கீர்கிறெல்லாம் பிச்சு எடுத்து கையில கொண்டு போயிருவேன். வேண்டாம் சார், நீங்க இங்க நில்லுங்க. வேன் எடுக்கும் போது நீங்க ஏறினா போதும். ஒரே வாட்டி இத தூக்கியாவது காட்டுங்கனே. வால வால. என்ன பாட்டிலே போதுமா? என்ன இன்னும் நல்லா தூக்கி காட்டுங்கனே. கூப்பிடுறது அண்ணே. இல்ல உனக்குலாம் நாங்க அண்ணே. ஆமானே. என்ன நல்லா தூக்கி காட்டுங்கனே வேனுக்குள்ள. சரி சரி இரு காட்டு. அப்படி என்னல இருக்கு வேனுக்குள்ள? என்ன இத வேணு? என்ன தூக்கி காட்டுங்கனே. ஓடியா ஓடியா ஓடியா. பாரு பாரு பாரு. இல்லே நாங்க தான் வேன்கிற திறப்போம். அதுக்கு முன்னாடி திறக்க வைக்கணும். உள்ள போய் மாட்டிக்கிறதா பாத்துக்க. இல்லே வேனுக்குள்ள உள்ள போய் லாக் பண்ணிடாதீங்களா? இல்ல எவ்வடி எப்படி இருக்கு? அன்பரசி இல்ல நானே அந்த வேன்ல தான் வந்தேன். எங்க அண்ணன் அங்க இருந்து எடுத்து வரும்போது நான் தான் போனேன். யோ வெடிவே அந்த கரண்டி கண்டில எடுத்து வச்சல அப்படியே. கரண்டி ஊர்காய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எள்ளு பொடி எடுத்து வச்சிட்டே அப்படியே. எள்ளு பொடி எல்லாம் எடுத்து பறக்கி கெட்டி வச்சாச்சம்மா. குடிக்க
தூக்கிட்டு போயிடலாம். அவ்வளவு கனமாவா இருக்கு. வா, ஆளுக்கு ஒரு கை பிடிச்சு தூக்குவோம். முடியா கதை புட்டி சாவியா நிலவுல வச்சுட்டு வந்துரு. சரி. வடிவே, இந்த உள்ள கொஞ்சம் பாயெல்லாம் இருக்கும், பாய் போர்வேன், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு. அதெல்லாம் எதுக்கு? எங்க புள்ளைல எதுல உட்கார்ந்து சாப்பாடு கொடுப்பா. ஒருவேளை புள்ளு தர இல்லன்னு நினைச்ச முடியும். எதுக்கு வச்சுக்கிடுவான்? நம்ம செமந்துட்டா போதும், வேன்ல தான் எடுத்து வைக்கான். போய் எடுத்துட்டு வா. அதுல ரோஸ் பூ கண்டுல பறிச்சிக்கலாம்ல? இல்ல, இது போதும். மல்லிப்பூ இருக்குல்ல, எதுக்கு மாத்து துணி வச்சுக்க? ஏன் அங்க அருவிலாம் இருக்கான், குளிக்கலாம்ல? ஒருவேளை குளிச்சேன்னா எதுக்கு மாத்து துணி வச்சுக்க? ஏதோ சாரம் ஒன்று எடுத்து வச்சுக்க, இடகட்டி குளிக்கிறதுக்கு. போ. சரி. இந்த அவன துணியெல்லாம் ஒரு பையில ஒரு கூடையில எடுத்து வச்சேன் பாரு, அந்த கூடை எடுத்துட்டு வா. அதுலயே சேர்த்து வச்சிரு, தனித்தனியா வைக்காத. அவ அன்பரசிக்குள்ளதே ஒன்று வச்சிரு. 2 துணி அள்ளி வை. அந்த சட்டி கிட்டி போட்டு குளிப்பாள்ல, அவளுக்கு ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். ஒரு உடுப்பு எடுத்து வச்சியா? அவளுக்கு ஏற்கனவே உடுப்பு துண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்ப சரி சரி. அப்ப இந்த கூடைய மட்டும் எடுத்துட்டு வந்துருப்பா. அப்புறம் கதை போட்டுட்டு சாவி நிலையில வச்சுட்டு வந்துரு. அவ ரூபி வந்து போய் ஏதாவது எடுப்பா. சரி. ஏன் வேணு கிளம்பு, சீக்கிரம் வாங்கம்மா. இதாங்க இந்த போற போதுமா? இதான் நேத்தே துவாச்சு வரைக்கும் வச்சேன் பார்த்துக்கா, டூருக்கு போறோமேனு. ஒருவேளை இந்த பிள்ளைல படுக்க வைக்கணும் இருக்கும்ல, சின்ன பிள்ளைல தானே. ஆமா ஆமா, நல்லா கொண்டாயில மடிச்சு வச்சிருக்கேன். ஆமா, மடிச்சதுக்குள்ள இந்த பாத்துக்குள்ள அங்க போய் சோறு பொங்கும்போது எடுத்து வெளியில வச்சுக்கலாம். ஒருவேளை காய்கறி எல்லாம் வெட்டும் போது வைக்க தேவைப்படும். கத்தி எடுத்து வச்சியா? அரோமனெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அது சரி. இந்த கூட தானே? ஆமா ஆமா, அந்த கூட தான். சரி, அப்போ நான் எடுத்துட்டு போறேன், நீ கதை பூட்டிட்டு வந்துரு. சரி. கூடையில நான் கொண்டு போட்டா? இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் துணி எடுத்து கொண்டு இருக்கு, எடுத்து வச்சுட்டு கொண்டு வரேன். சரி, நான் வேனுக்கிட்ட போய்கிட்டு இருக்கேன். நீ சாவி பூட்டி நிலையில சாவி வச்சுட்டு வந்துரு. சரி சரிம்மா, போமா. தங்கம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிய. ஆமா ஆமா, என் மவள அப்படிதான் சொன்னா நல்லா இருக்கேன்னு. சரி போமா. சரி, நான் பாதி பத்தத்தை தூக்குறேன், நீ பாதி பத்தத்தை தூக்கிக்க. சரி சரி. அப்ப நீங்க போங்க, நான் கதை பூட்டிட்டு வரேன். ஆமாமா, நல்லா பூட்டிட்டு வந்துருமா. சரி, பார்த்து போகணும், தண்ணிலாம் இறங்க கூடாதுன்னு. வேற புள்ளையோட நிக்கணும், தண்ணி எங்கேயும் போக கூடாது. சரி. அதுல இட்லி பொடிலாம் வச்சிருக்கேன். ஒருவேளை உனக்கு கூட்டாஞ்சோறு பிடிக்கலன்னு இந்த 2 இட்லி தின்று. அவைய கூட்டாஞ்சோறு தான் பொங்க போறானா? சாப்பிடுனா சாப்பிடு, நல்லா தான் பொங்குவா தங்கம். அப்படி இல்லைன்னா இட்லி வச்சிருக்கேன், 2 இட்லி, அதை சாப்பிடு. இங்க பாரு, பிஸ்கட்லாம் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடணும்னு. சரி. சாக்லேட் வச்சிருக்கீங்களா? சாக்லேட் வச்சிருக்கேன். கையில 100 ரூபா வச்சிருக்கல, ஏதாவது வளையல் பாசி வேணா வாங்கிக்கன்னு. சரி. மறுபடியும் சொல்றேமா, தண்ணிக்குள்ள எல்லாம் இறங்கிட கூடாதுன்னு. சரி. பாரு, நீ பாட்டுக்கு தண்ணி எங்கேயும் போக கூடாது, புள்ளையோட மட்டும் தான் நீ போகணும்னா. வர தேவலாமே அத்தி பேசிட்டுலாம் இருக்க கூடாதுன்னு. முன்ன பின்ன தெரியாத ஆட்கட்டெல்லாம் பேசக்கூடாது. அவ தங்க இருக்கா, அவ பக்கத்துல இருந்து கவனமா பாத்துக்கிடுவா. அதான் அத்தை எல்லாரும் இருக்காங்கல்லாமா, பிறவு என்ன? அந்த குயிலி இப்பதான் அந்த வீட்டு பிள்ளை தான் பாப்பா, அந்த அன்பரசி பிள்ளைய தூக்கி சமப்பா. உன்னால கண்டுக்க மாட்டா. நீ தான் கொஞ்சம் பொறுப்பா இருந்துக்கணும். போவண்டனாலும் அழுவேன், அதான் அனுப்பி வச்சிருக்கேன். கவனமா போகணும்னா. சரிம்மா, வியாண்டு வந்துட்டு நான் போயிட்டு வரேன். வா, அம்மா வந்தால ஒன்று விட்டு வரேன். சரி. ஏன் நல்லா சாப்பிடுன்னு. காலையில அங்க என்ன சாப்பிட போறாங்களா? ஏமா, கோயிலி எத்தா வெளியில ஏதோ வாங்கி தர போறாங்களாமா? கோயிலி வாங்கி தர போறாளா? ஆமா, எல்லாருக்கும் ஃப்ரீயா. அவையதான் காலை டிஃபன் வாங்கி தருவாங்களாம். போற வழியில பாவனாசத்துல ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னாவ. அப்படியா? நல்லா இருக்குமா சாப்பாடு? சரி, நல்லா சாப்பிடுன்னு. சரிம்மா. சீக்கிரம் நேரம் ஆயிட்டுமா, அப்புறம் எல்லாரும் ஜன்னல் ஒர்க்ல எடுத்து பிடிச்சிருவாங்க. நான் போயிட்டு வரேம்மா. இவரே கூட்டஞ்சோறுலாம் பொங்குதவளா, நேரத்துக்கு சாப்பிடு. நீ பாட்டுக்கு நாட்டுக்கு இருக்கல எங்கேயாவது போயிருவ. சாப்பிடுதேம்மா. நம்மள சும்மா போதே தொட்டு கொடுத்துருக்கலாம், நல்ல வயிறு முட்டை சாப்பிடு. சரிம்மா. இங்க பாரு, வேற யார்கிட்டயும் பேசக்கூடாது. சரி. டீ ஜன்னல் ஓரம் போயிருமோ? ஏமா சீக்கிரம் தாங்கம்மா, கூட நான் போறேம்மா. இது இரு, இப்படி மாத்து துணி எடுத்து வச்சிருக்கியா? ஏமோ, துண்டு பாவாடை சட்டை எல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா. இங்க பாரு, நினைச்சிராத என்ன துணியை பட்டு பாரு சட்டை நினைச்சிராத. சரிம்மா. இங்க பாரு, செருப்பை கண்ணுக்கு கழட்டி போட்டாத, தொலைஞ்சிரும். இங்க பாரு, ஆழமா இருக்கிறதெல்லாம் குளிக்க கூடாது, சரியா? கங்கத்திட்டே நின்னுக்க, அதுல கொஞ்சம் கண்ணு கத்தமா பாப்பாவ. சரிம்மா. காலையில சாப்பிட கேட்டு தர போறாங்களா? நான் வேற ஒண்ணும் செய்யலையே. கோயிலி டீச்சர் காலையில எல்லாருக்கும் டிஃபன் வாங்கி கொடுக்காவலாம். அவளட்டி வாங்கி கொடுக்கா? ஆமா, எல்லா பிள்ளைகளுக்கும். அவ சொந்த காசுல. எப்பா, என்னமா செய்து இந்த புள்ள? நம்ம வீட்டுக்கு இட்லி வாங்க முடியல, பட் அவள இருக்க மட்டும் வாங்கி கொடுக்கலாம். ஆமாமா, ஏமா சீக்கிரம் தாங்கம்மா. ஏமா பிஸ்கட் வாங்கி வச்சிட்டீங்களா? வாங்கி வச்சிருக்கேன், 2 பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு கடலை மிட்டாய் வாங்கி வச்சிருக்கேன். அடி இஞ்சி பருப்பு வாங்கி வச்சிருக்கேன், தின்னுனா இல்லம்மா உனக்கு வாமிட் வரும் வேன்ல. அடி எலுமிச்சம்பழமும் வாங்கி வச்சிருக்கேன். கக்கில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா லேசா மூந்து பாரு, நின்னுரும். உனக்கு வியானு ஒத்துக்கிடாது என்ன? அம்மா, இஞ்சி பருப்பு மிட்டாய் வாங்கி வச்சிருக்கீங்களா? இது எல்லாம் வாங்கி வச்சிருக்க மாட்டி, கல்கோனா வரைக்கும் உனக்கு வாங்கி வச்சிருக்க மாட்டி. இங்க பாரு, நீங்க பட்டுப்பாடே தண்ணில நினைச்சிராத, செருப்பு தொலைச்சிட்டு வந்துராத, அவதான் பாத்துக்க. சரிம்மா. சரிண்டா, இந்த கூட கொண்டுட்டு போ. கர்ச்சிப்பு வச்சிருக்கேன்னா? சரிம்மா.
கொஞ்சம் பயமா தான் இருக்கு, கண்ணு கத்துமா இருக்கணும். ஏமா சீக்கிரம் நான் போறேமா, அப்பதான் ஜன்னல் ஓரத்துல இடம் பிடிக்க முடியுமா. சரி சரி போ போ போ, முதல்ல இடத்த பிடிச்சிரு போ போ. இந்த இசை எப்பதான் வருவா? ஏன் இசை சீக்கிரம் வா. நான் நினைச்சு கூட பாக்கல தெரியுமா, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. நீ தூங்குனியா? எனக்கு தூக்கமே வரல, எப்ப விடியும்னு இருந்துச்சு. நான் நல்லா தூங்கிட்டேன்ப்பா. எனக்கு எப்ப வேன்ல யாரோன்னு இருக்குது. எட்டி ஜன்னல் ஓரம் கிடைக்குமா இப்படி? இது எப்படியாவது ஜன்னல் ஓரத்தை பிடிச்சிடணும் டி. இப்பமே போனாதான் ஜன்னலை பிடிக்க முடியும். ஏய் இசை, எட்டி என் துண்டி பிஸ்கட் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு, பாத்துக்க. அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன்ப்பா. என் பிஸ்கட் எல்லாம் தின்றாதா சொல்லிட்டேன். நானே பொருளங்கா கடல மிட்டாய் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா. நான் சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேனே. எட்டி இன்னும் இந்த ரேஷ்மா பிள்ளைய கூப்பிட போனோம், பிரவீனா பிள்ளைய கூப்பிட போனோம், அந்த மீனா பிள்ளைய கூப்பிட போனோம், ஜபால கூப்பிட போனோம், ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஏய் இசை, இவ்வளவு எப்ப டீசல் வந்து சேர்ந்த அந்த ரேஸ்மாலாம்? நம்ம டூருக்கு போறோம்னு எல்லாரும் நேத்தா வந்து சேர்ந்திருக்காள்வ. ஆமா எல்லாரும் நேத்து வந்து சேர்ந்திருக்காள். வெட்டி பாரு, இவ்வளவு நேரம் டீசனுக்கு வராம இப்ப நேத்து வந்து சேர்ந்திருக்காள்வ. ஆமா, நிறைய பேர் நேத்து மட்டும் வந்து டீசன்ல சேர்ந்திருக்காவ. இன்னைக்கு டூருக்கு போறோம்னு இனி பாரு, டூருக்கு போயிட்டு வந்து ஒருத்தர் டீசனுக்கு வர மாட்டாவ. அதெல்லாம் இனி வருவாள்வ, தெரிஞ்சிட்டுல நம்ம அடிக்கடி டூர்லாம் போவோன்னு இனி வந்துருவாள்வ. அந்த டியூஷன் கையிலுக்கு கோவம் இருக்குமே. ஆமா, அது சண்டை போட்டாவல்ல. அத்தடி நினைச்சேன், அப்புறம் அந்த டியூஷன் கையிலுக்கு கோவம் இருக்குமே. நீ ஆமா நேத்து சண்டை போட்டிருக்காவ. கோயில் டீச்சர் ஜனவெல்லாம் எனக்கு தெரியாது, வந்து சேர்ந்திருக்காவ, நான் எனக்கு தெரியாதுன்ட்டாவலாம். பாரு இந்த பாவி மட்டில பண்ற வேலைய. ஆமா, இவ்வளவு எதுக்கு நேத்து வந்து சேர்ந்தாலுவ. பாரு, இவெல்லாம் அந்த டியூஷனுக்கு தானே போனாலும் அப்புறம் அந்த டியூஷனுக்கே போக வேண்டியதானே. பாத்தியா எவ்வளவு நேக்க வந்து டியூஷன்ல சேர்ந்திருக்காளோ பாரு. நீ பூ எவ்வளவு வாங்குன? எங்க அம்மா தான் வாங்கி கொடுத்துருப்பாவன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கோயில் டீச்சர் தான் கொடுத்து விட்டவ. நேத்து நாங்க டியூஷனுக்கு போயிட்டு அந்த பெருமைக்கு நாங்க எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தோம். நைட்லாம் நாங்க அங்கதான் வேலை பார்த்தோம். நெட்டி அப்படியா? என்று சொல்லவே இல்ல. உங்க வீட்டுக்கு வந்தோம், உங்க அம்மா நீ தூங்கிட்டேன்னு சொன்னாவ. தூங்கிட்டேன்னு சொன்னாவ, ஆனா தூங்கவே இல்லட்டி. ஆமா டி, நேத்து நாங்க உன்னை கூப்பிட வந்தோம். நேத்து டியூஷன் டீச்சர் வீட்ல எனக்கு டூருக்கு போறதுக்கு இட்லி பொடி அப்புறம் நம்ம உளுந்து பொடி எல்லாம் தேய்க்கணும்னு சொல்லியிருந்தாவ. நாங்க நைட் எல்லாம் டியூஷன் டீச்சர் வீட்ல தான் இருந்தோம். நான் இசை இவா ஜபா எல்லாரும். நான் மட்டும் வரவே இல்ல. ஆமா லாஸ்ட்ல எங்களுக்கு கிங்ஸன்னே முறுக்கு அப்புறம் டீலாம் வாங்கி கொடுத்தவ. நெட்டி ஆமா, கடல மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்தாவ, பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்தாவ, காப்பி எல்லாம் போட்டு கொடுத்தாவ. அது மட்டும் இல்ல, நைட்டு என்ன ஜாலியா இருந்துச்சு. நாங்க எல்லாருமே நெத்தாயி வீட்டுல உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். நான் இசை, கிங்ஸ் அண்ணன், தொரண்ணு, அவன் சாரண்ணு, அவி அம்மா, தங்கம் பாட்டி எல்லாரும், இந்த இசை அம்மா எல்லாரும் வந்திருந்தாவ. நம்ம தெருக்காரில அங்கதானே இருந்தாவ. அப்படியா? எங்க அம்மா கூட அங்கதான் இருந்தவ. எல்லாருமா சேர்ந்தா நேத்து எல்லா வேலையும் பார்த்தவ. பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு எல்லாமே எல்லாரும் செஞ்சு கொடுத்தாவ. லாஸ்ட்ல வீட்டுக்கு போகும்போது எல்லாத்துக்கும் காப்பி பிஸ்கட்லாம் கொடுத்தாவ. ஆமா, நல்லா இருந்துச்சு. கிங்ஸ் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தாவ நேத்து. சரி, எனக்கு தெரியாத, நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்லாட்டி. அதான் நானும் இசை உன்னை கூப்பிட வந்தோம். உங்க அம்மா அவ தூங்கிட்டான்னு சொல்லிட்டாவ. டா இசை வந்துட்டல்ல, ஹீரோயினி வரல வர்றா. மாட்டி இசை இப்ப ஜன்னல் வரத்த பிடிக்கணும்லாட்டி. ஆமா ஆமா, இந்த ஜப பிள்ளை வர கூப்பிடணும். கூப்பிட்டுட்டு அப்படியே போயிருவோம். இசை நேத்து நீ எல்லாம் போயிருக்க என்று சொல்லவே இல்ல. நான் வந்த மட்டி உங்க வீட்டுக்கு உங்க அம்மா தான் நீ தூங்கிட்டேன்னு சொன்னாவ. நான் தூங்கவே இல்ல தெரியுமா, உங்க அம்மா தான் அப்படி சொன்னாவ. சரி இசை வா, வேன் அப்பவே வந்துட்டு இடம் கிடைக்குதோ என்னமோ தெரியல. நீ கடல மிட்டாய் இஞ்சி பருப்பெல்லாம் வாங்கி வச்சிட்டியா? எல்லாம் வாங்கி வச்சிட்டேன், எங்க அம்மா நைட் வாங்கி வச்சிட்டாவ. நம்ம பிக்னிக் போறோம்ல. ஆமாட்டி, ஜாலியா இருக்கு பத்தியா. எனக்கு நைட்ல தூக்கவே வரலட்டி. காலையில 4 மணிக்கு நான் குளிச்சிட்டேன் தெரியுமா. நானும் தான் 4 மணிக்கே குளிச்சிட்டேன். நைட்டே தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். நான் வெண்ணி போட்டு தான் குளிச்சேன். உன்னை பச்சை தண்ணில குளிச்சனால உங்க அம்மா மாதிரி குளிக்க விட மாட்டாவ. அதானே, உன்னை பொத்தி பொத்திலாம் பாப்பாவ. அவாவி வீட்டுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அதுக்கு தான். சரி போமா, அவ ஜபால கொடுப்போமா. இடி அந்த அழகி பிள்ளையும் வருதான். அழகியா? அவ நம்ம தெருவே கிடையாது, நம்ம டியூஷனும் கிடையாது. நேத்து நிறைய பேர் புதுசா டியூஷன்ல சேர்ந்துட்டாவ. அந்த அழகி பிள்ளையுமா வருது. அழகியா? அதான் நம்ம வடக்கு தெரு அழகி. அதான் அந்த நூடுல்ஸ் மண்ணே பாத்துட்டாலே தானே, அந்த விக்ரம் பையன். ஓ, அந்த பிள்ளையா? விக்ரமுக்கு இப்ப குடியிருப்பே அங்கதான். உண்மையிலே ரெண்டு லவ் ஓட்டி பண்ணுதாவ. அந்த பிள்ளை லவ் பண்ண மாதிரி தெரியல, இவன் தான் லவ் பண்ணிக்கிட்டாலே தான். இந்த விக்ரம லவ் பண்ணிட்டாலும் அந்த பிள்ளைக்கு டேஸ்டே இல்ல. அதனால ஓன் டேஸ்ட் யாருக்கும் வராதுமா, நீ எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டே. ஆமா நீ தாயே வாய் வச்சுக்கிட்டு வாங்க தாயே. டூருக்கு
போற நேரத்துல கும்மி எடுக்க வச்சிடாதீங்க. வாங்க வாங்க போவோம். சரி, அந்த அழகு பிள்ளையும் பாவம், அது எப்போ பார்த்தாலும் நம்ம தெருக்கே தான் பாம்பு போல விளையாட வரும். சரி, அவளையும் கூட்டிட்டே போயிடுவோம். சரி, அவ பவித்ரா சேர்ந்திருக்காளோ? எங்க நம்ம தெருப்புலயே வந்து சேர்ந்தாச்சு டியூஷன்ல. முன்னாலலாம் நம்ம டியூஷனுக்கு யாருமே வர மாட்டாவ. இப்ப எல்லாருமே நம்ம டியூஷனுக்கு மட்டும்தான் வராவ. என்ன கூட்டம் வருது பத்தியா டியூஷனுக்கு இப்போ. சரி சரி, நேத்து கட்டத வா போவோம். இல்ல தெருவே போதுல டூருக்கு. டியூஷன் படிச்சது 2-3 பேர் தானே படிச்சது. ஆமா, அதே டூருக்கு போறதுக்கு முதல் நாள் வரைக்கும் தான் கொஞ்சம் பேர் படிச்சது. இப்ப டூருக்கு போறவனா அவ்வளவு பேருமே சேர்ந்துட்டவங்க. 100 ரூபா கொடுத்தா போதும். வேனு, சாப்பாடு, பண்டம், காஃபி எல்லாம் ஃப்ரீ. இல்ல யார் சேராம இருப்பா? 100 ரூபாய்க்கு இங்க இருக்க மாஞ்சலைக்கு கூட போக முடியாது. கோதையாரம், குதிரை வெட்டியா, பாவனாசமா, மணிமுத்தாரம் என்னென்ன ஊருக்குள்ள போறவ. குதிக்கல இல்ல நம்ம பைக் எடுத்து போமா? இல்ல மாடை பத்திட்டு போகணும்லண்ணா. போயிட்டு மாஞ்சல் வரைக்கும் போயிட்டு வருவோம்ல. இல்ல போயிட்டு வர நேராயிரும்ல, வண்டிக்கு வேற பெட்ரோல் போடணும். இல்ல வச்சுக்கிட்டு அழாதல, இவ்வளவு வசதி இருக்கு, வேற எவ்வளவு கந்து அழுத. நீ ஏன் சொல்ல மாட்ட? எங்க அக்காளுக்கு 50 பவுன் போட்டாலும் எவனும் கேட்டிட்டு போக மாட்டேக்கா. என் சொத்தையே அடிச்சாதான் முடியும்னு நினைக்கேன். இல்ல உங்க அக்காளுக்கு கொஞ்சம் குணமா இருக்க சொல்லல. சொன்னாலும் அவளுக்கு புரியாது. அவளுக்கு அங்க அவ்வளவு நகையும் போட்டதுக்கு அப்புறம் அங்க மிச்சம் என்னெல்லாம் இருக்கு. சொத்துலாம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அவளை தின்னு அவளுக்கு போட்டாவுமே அதுக்குள்ள என் டவுசர் கிழிஞ்சிருமாப்ல. நல்ல நேரம் நம்ம கூட எவனும் பிறக்கலப்பா. அது என்னமோ நல்லதுதான்டா. நீ என்ன தனி காட்டுறாஜா? அதுக்குதான் சொத்துக்கு பங்குக்கு என் தம்பி பிறந்திருக்கானே. அப்போ ஒத்தியா ஆண்ட நிக்கலான்னு பாக்குற. என் தம்பி இருக்கிறதுலையா என்னெல்லாம் உஷாரா இருக்கான். எனக்கு என்னமோ எங்க காதல் பண்ணான்னு நினைக்கல. அவனா? அவன் இப்பதான் காலேஜ் 3ஆவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ வெளியூர் பிள்ளை நினைக்கிறேன், வடவில நினைக்கிறேன். அந்த ஒரு பிள்ளைய விட்டு விட்டுட்டு அலைதாம்ல. தட்டி உனக்கு முன்னாடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாம மானம் போச்சு, மரியாதை போச்சு. அது இருக்கட்டும்ல, என் தம்பி உன் தம்பி எல்கேஜி தான் போறான். என்ன கதை விடுறான் தெரியுமா உன் தம்பி? அவனுக்கு எனக்கு தெரியாதெல்லாம் தெரியுதுல. ஆமால, கல்யாணம் முடிக்கணுமா, பொண்டாட்டி பேச்ச கேட்கணுமா, என்ன கதை விட்டுருக்கான். அந்த பிள்ளையா? அடா அழகி, அவன் நீ எங்க கிளம்பிட்ட? டூருக்கா? நீ தான் அந்த டியூஷன்லயே படிக்கலையே. சேர்ந்துட்டேன். ஓ, டூருக்குன்னே சேர்ந்திருக்க. ஓ, அந்த டூருக்குன்னு சேர்ந்ததுல நீனும் ஒருத்தி. நல்லா இருக்கு. நீ வடக்கு தெரு தானே? ஏன் வடக்கு தெருவிலேயே போகக்கூடாதுன்னு இருக்காங்க? நீ போமா, அதான் உனக்கு இனிமே தெற்கு தெருவாயிருமே. மாப்பிள்ள சும்மா இல்ல, சும்மா பார்த்தேன். சும்மா பாத்தியா? அது வடக்கு தெருவாயிருவா. அதனால போட்டு போமா, வேணும் வந்துட்டு சீக்கிரம் போ. நான் போவேன், எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? சரி சரி சரி. இல்ல எவ்வளவு நாள் இந்த பிள்ளை பார்த்துட்டாலே இத? இப்பதான் கொஞ்ச நாளா. ஏலே, இந்த பிள்ளை அண்ணன் ஒரு அவுடி பைய. அவன் தங்கச்சி வர நீ பாக்க இவ்வளவு சண்டீரோ வந்து மோதி பாக்கட்டும். இதுக்காவது இந்த பிள்ளை நான் காதலிப்போம்ல. அவ அண்ணனுக்கும் உங்களுக்கு எல்லாம் பாக்க அப்படித்தானே? வேணும் வந்துட்டு போ. இல்ல ஜபாக்க வாரேன், அதான் நிக்க. ஆமா, அந்த கூடையில அப்படி என்னதான் இருக்குது? அது எதுக்கு நீங்க கேக்கீங்க? சொல்ல, அதுல என்ன வச்சிருக்கேன்னு சொல்ல. ஒண்ணும் இல்ல. சொல்லு. பண்டம். ஓ, பண்டமா? அப்போ தெற்கு தெருக்கு வர ஆரம்பிச்சுட்ட. முன்னெல்லாம் புள்ளையில சடங்கானா அடுத்த தெருக்கே வராது. இப்ப எல்லாம் புள்ளையில வெளியில வருதுல, அது நமக்கு சௌரியமா போச்சு. அப்படித்தானே? இலே இலே அண்ணங்கார வந்துட போறாங்க. வாழ எங்க அண்ணன் பாத்திர போறோம், போங்க. அப்புறம் நான் வரட்டா? எங்க? டூருக்கு. நாங்க டியூஷன்ல இருந்து போறோம். பைக் எடுத்துட்டா? வேண்டாம், நான் போறேன். 200 ரூபா எடுத்துக்க. எனக்கு வேண்டாம், சும்மா இருங்க, எனக்கு வேண்டாம். குடி, குடிக்குள்ள வச்சிருக்க எடுத்துக்க. வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏதாவது வாங்கிக்க. சும்மா இருங்க, நான் வாங்க மாட்டேன், புடிங்க. எனக்கு வேண்டாம். ஏன் அது வந்து வாங்க முடியும்? வேண்டாம், எங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச அடிப்பான். வேண்டாம். தெரியாம பாத்துக்க. வச்சுக்க. ஏதோ கொடுத்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? டேய், என்ன உண்மையில காதலிக்க ஆரம்பிச்சு என்ன? சும்மா அதெல்லாம் ஒண்ணு நம்ம இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. வச்சுக்க வச்சுக்க. எவ்வளவு தம்பி கத்திக்கிட்டு ஓடுதான்? இல்ல ஜலமா எதுக்குல? டூருக்கு போற வேணு போயிட்டு பலக்கிட்ட. ஐயா, எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாவல. எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாவல. இல்ல இல்ல, என்ன வேனு போகல, அங்கதான் நிக்குது. அதெல்லாம் எல்லாரும் போனப்பதான் போவேன். ஆமா, நீ ஒண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தூங்கிட்டியா? அக்கா, நீங்க போலியா? நீங்களும் வேனை விட்டுட்டீங்களா? இல்ல, இன்னும் வேன்
புள்ள ஒண்ணு விட்டுட்டு போவ? அச்சோ தூங்கிட்டான் புள்ள. நைட்டு பால் குடிக்காதா கேட்கணும்ல. இன்னும் எங்க அம்மா மடியில போய் படுத்துக்கிறதானே. அவன் இன்னும் பால் குடிய மறக்கல விட்டதுல. இல்ல அவன் பால் குடிய மறக்கல. எல்லாம் சீக்கிரம் போ, நான் வேன் நிக்க பாரு. தூக்கிட்டு போணுமா? இல்ல அன்னைக்கு ஏதோ பொண்டாட்டிக்கு வேண்டி நான் பேசினா இன்னைக்கு தூக்கிட்டு போன்னு சொல்றா. சரி வா வா வா. சரி மாப்பிள்ள, நான் என்ன கூட ஒண்ணு விட்டுட்டு வரேன். வால. ஆளுக்கு தந்த கூடல் ஏன் கூடல வெண்ணில வாங்கி வச்சிருக்கா? அக்கா பிஸ்கட் கல்ல முட்டை எல்லாம் வாங்கி வச்சிருக்கா. அக்கா வாங்கிச்சாலோ? சீக்கிரம் போடா. சரி வா 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 வா. ஏன் நீ பார்த்து பயப்படுத? உனக்கு விருப்பம் எதுவும் உங்க மாட்டேன். யாரு பாத்துற போறாங்க? அன்னைக்கு மட்டும் பேசுனா தைரியமா? அங்க யாரும் இல்ல, அதான் பேசுனேன். இது தேவை. எப்பா நீங்க போங்க, தூர போங்க. அதுல யாரும் பார்க்க மாட்டாங்க. தாவணி சூப்பரா இருக்கு. இந்த தாவணி எனக்கு அழகா இருக்கு. பூக்கிலியா? இல்ல, டியூஷன் கரக்கா வீட்டுல இருக்குதா, நான் அங்க போய் வச்சுக்கிடுதேன். வேணுமா? வேண்டாம், நீங்க உங்க துட்ட மத போட்டீங்க. அப்போ உனக்கு என்ன பிடிக்கல அப்படிதானே? பிடிக்கலன்னா நான் வாங்கிக்கிடுதேன். இல்ல இனிமேல் என்ன பார்க்காத, என்ன பேசாத. உனக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா மட்டும் சொல்லி நான் வாங்கிட்டு போறேன். இல்ல இப்படி சொல்லாதீங்க. ஏன் நீ பயப்படுத? நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? அன்னைக்கு நான் வாங்கிட்டு என்ன சொன்னேன்? இங்க பாரு, தைரியம் இல்லாமலாம் காதலிக்கல. நம்பிக்கை கண்டிப்பா முடிச்சிருவேன். சும்மா தைரியமா பேசு. உங்க அண்ணன் என்ன பண்ணுவான் நானும் பாக்குறேன். சரி, எங்க அண்ணன் வந்து வேணா போறேன். சரி, 11 மணி போல வாரேன். எங்களுமா? வாழையில எடுத்துட்டு வரணும். நான் 11 மணி போல வாரேன். சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்கு. இல்ல. சரி போயிட்டு வரேன்னா? போங்க. சும்மாதான். போங்க. சரி அழகா இருக்குடி. போங்க. நிஜமாவே தான் அழகா இருக்கு. போங்க சொல்லிட்டேன். ஊருக்கு போறேன்ட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கா? இல்லண்ணே, ஜபாக்கா வரேன்னு சொன்னவ, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த விக்ரம் பையன் என்ன இருந்துச்சு? யாருண்ணே? அந்த விக்ரம் பையன் வந்து பேச வந்தது? இல்லண்ணே, டானிலண்ணே, அவ தம்பி தூக்கிட்டு போறதுக்கு நின்னாவண்ணே. நான் கிட்ட உன்கிட்ட பேச வந்தது. இல்லண்ணே, இல்ல என் பேர் பேசலண்ணே. அவங்கிட்ட எல்லாம் பேசுற பார்த்தேன்னு வச்சுக்கா, குழி தோண்டி புதைச்சிருவேன். இல்லண்ணே, நான் பேசலண்ணே. சரி கையில் என்னது? ஐயோ, துட்டி. அது வந்து 100 ரூபாய். அது ஜபாக்கா துட்டுண்ணே. செப்பா துட்டா? ஆமா, வச்சுக்க. இப்ப வாரேன்ட்டு போனவ ஆளை காணோண்ணே. நான் அவட்ட கேட்பேன். கேட்டுக்க. ஐயோ, மாட்டிக்கிடுவ படுக்க. வேன் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? அங்க போ. ஜபாக்கா வந்தானே போறேன்னு. ரொம்ப நேரம் நிக்க கூடாது சொல்லிட்டேன். இல்ல வீட்டு பக்கம் போ. இல்லண்ணே, ஆனா ஜபாக்கா வந்துட்டாவ. அழகி போமா. செத்த. ஓடிடா செத்த. என் தங்கச்சி 100 ரூபா வச்சிருக்கா. யாருக்குள்ளது? ஆஹா, என் குள்ள தானே. என் கூடயும் அவ கூடயும் ஒன்னாதான் இருக்கு. எதுக்கு 2 கூட சமந்துக்கிட்டுன்னு என் குள்ளதையும் அவகிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அதான் உன் துட்டு தானா? அதானே பார்த்தேன். அவ கையில 100 ரூபா இருக்கா, அதான் பார்த்தேன். இல்லண்ணே, நான் தான் டியூஷன் டீச்சருக்கு கொடுக்கணும்ல 100 ரூபா. அது அப்படியா? சரி, என் தங்கச்சி கொஞ்சம் கண்ணு பாத்துக்கண்ணா. சரிங்கண்ணே. அவகிட்ட எந்த கல்யாணி பையனும் பேசக்கூடாது. எவனாவது பேசினாலும் எனக்கு சொல்லிடுண்ணா. சரிங்கண்ணே. அது மாதிரி அவளும் யாரையாவது பேசினா எனக்கு சொல்லிடு. சரிங்கண்ணே. கொஞ்சம் கண்ணு கத்துமா பாரு. சரிங்கண்ணே. சப்பா, யார்கிட்ட 100 ரூபா? அவங்க கொடுத்தாங்க. விக்ரமா? ஏறுமா, அத ஒளிச்சத வைக்க வேண்டியதானே. எதுக்கிட்ட கையில வச்சிட்டு இருந்த? மறந்துட்டேன். நீயும் மாட்டி அவனையும் மாட்டி விட்டுறாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை எப்படி ஜபா கரெக்டா கண்டுபிடிச்ச? இல்லாட்டும் இந்த குடும்பத்துக்காரையெல்லாம் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி நமக்கு தெரியாது பாரு. சரி, அவளெல்லாம் ரேடியோ ரூம் கிட்ட போயிட்டாங்களா? வா நம்ம போவோம். சரி சரி, எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம போமா. வாங்கடே, நேரம் ஆயிட்டு. ஆமாமா, எல்லாரும் கிளம்புவோம். இடி ஜபா, நீ கூட கொண்டுட்டு வரலையா? எதுக்கு 2 கூட ஜவந்துக்கிட்டே? அதான் அழகிட்ட கொடுத்து
எனக்கு பிடிக்கல அதான் இங்க வந்துட்டேன். நம்ம டியூஷன்ல இருந்து பிக்னிக்லாம் போறோம்ல அதுக்கு தான் வந்திருக்கா. ஜபா நான் அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் ஜபா. சரி சரி வாங்க வாங்க நேரம் ஆயிட்டுங்க. வேன்ல எல்லாரும் இடம் பிடிச்சிருப்பாவே. டி ஜன்னல் ஒருத்த பிடிச்சிருங்க டி. இசை இங்க பாரு கர்ச்சிப்புக்குள்ள பவுடர்லாம் தட்டி வச்சிருக்கேன். பவுடர் கொண்டு வந்திருக்கியா? ஆமா குளிச்சிட்டு பவுடர்லாம் போடுறதுக்கு இந்த கர்ச்சிப்புக்குள்ள வச்சிருக்கேன். பாரு நான் கூட பேப்பர்ல தட்டி வச்சிருக்கேன். உங்க வீட்ல என்ன பவுடர்? குட்டி கோரா. நானே உங்க வீட்ல பான்ஸ். எடி எங்கிட்ட இசை பவுடர். அத்தி அது நல்ல மணக்குமே. யப்பா இது இசை பவுடர் வச்சிருக்க. எல்லாம் இருக்கட்டும். வேன்ல ஏறணும்னா எவ்வளவு வாமிட் எடுக்க மாதிரி பண்ணினியா கொன்னுடுவேன். எவ்வளவு வாமிட் எடுத்தா எனக்கு வந்துரும் சொல்லிட்டேன். நான் இளிச்சவள வச்சிருக்கேன். நானும் வச்சிருக்கேன். எடி நாம இப்பமே இளிச்சவள உப்பு வச்சு திம்ப மாட்டி. இப்பமே இளிச்சவள திங்கணுமா? நல்லா இருக்கும்ல. அப்பதான் வாமிட்லாம் வராது டி. இது உப்புலாம் கொண்டு வந்திருக்கேன். இளிச்சவள பிளேட் வச்சு அறுத்து. இது புளியங்க கொண்டு வந்திருக்கீங்களா? நான் வச்சிருக்கேன் டி புளியங்க. நான் மாங்காய் வச்சிருக்கேன். இந்த அழகி பிள்ளை எல்லாமே வச்சிருக்குது. அவன் 2-3 நாள் அந்த அவள தான பாத்துக்கிட்டு இருக்கா. எடி என்ன கொண்டு வந்திருக்க? புளியங்கா அப்புறம் புளி எலுமிச்சப்பழம் மாங்காய் மாங்காய் வத்தலி ஊறுகாய். போவதுக்கு முன்னாடி இவ்வளவு அலப்பற. நான் சத்தியமா சொல்லல இந்த வேனுக்குள்ள ஏறணும்னு தூங்கல. கண்டிப்பா தூங்குவானுங்க. நைட் எல்லாம் தூங்கல. வேன் வரதுக்கு முன்னாடியே வந்து நிக்கானுங்க. ஆஹா இவனை கண்டிப்பா வேன்ல ஏறணும்னு தூங்கல. எல்லாம் தூங்கலையா? தூங்கலனே நாங்க டூருக்கு போறோம். டூருக்கு போறீங்களா? நாங்கள இப்படி இருந்தே தான் நாங்க டூருக்கு போவோம். எப்படி பாத்தியா? அப்படி உட்கார்ந்தா அவர் போவாராம். நாங்க இப்படி தான் உட்கார்ந்து போவோம். ஏன்னா நாம இப்படி உட்கார்ந்து போவோம்ல டூருக்கு. சரி சரி அப்ப அங்கே உட்கார்ந்துங்கடா. டேய் இந்த அண்ணன் உட்கார சொல்லிட்டா நம்ம இங்க உட்கார்ந்துருவோம். இல்லை தம்பி கீழே விழுந்துறாத. எம்மா தண்ணி வேணும். எம்மா தண்ணி வேணும். டேய் இவளுக்கு பணிவிட செய்துக்குனே ஒரு ஆளு கூட இருக்கணும். எம்மா தாய் தண்ணி கேட்டல்ல. ஒரே தண்ணியா நம்மள அவ குடிச்சிட்டு டக்கா. பர் 10 அட்ட நீ பாட்டா ஒண்ணுக்கு வருது நிக்கட்டி. அதுக்காக தண்ணி குடுக்காம இருப்பியா? தாய் இங்க வா அண்ணன் வாங்கி தரேன்டா. நான் இங்க நிக்க வாங்கிட்டு வரேன். யாரும் வேண தூக்கிட்டு போக மாட்டாங்க. இங்க வா அண்ணன் கிட்ட வா. மாட்டேன் நான் இங்க தான் நிப்பேன். எனக்கு தண்ணி வேணும். சரி இது வடிபடி தண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த அண்ணன் தான் அக்கறையா இருக்காவ. அவி அம்மைக்கு சந்தோஷம் டூருக்கு போறோம்னு. இல்ல தலைமையா அந்த அண்ணன் நம்பி கவனிப்பாவே. தாய் இங்க வா அண்ணன் கிட்ட வா. மாட்டே நீ இறக்கி விட்டுற. நான் இங்க தான் நிப்பேன். அதெல்லாம் இறக்க மாட்டோமா? இங்க வா தண்ணி குடிச்சிட்டு போ ஓடியா. ஏ வேன் எடுத்துற வேண்டியதானே. நான் அவள கதவை பூட்டிட்டு வர சொன்னே இன்னுமாமா வாரா. ஏ யாராவது சீக்கிரம் வண்டி எடுங்க. தேங்கப்பா மீனா. நாங்க டூருக்கு வரவே. இவா இருக்கு நம்ம முறைச்சிட்டு நிக்கா. என்ன இவளன்னு காணுமே கதவை பூட்டிட்டு வர சொன்னேனே. எல்லாம் துறையுங்க. டீ கடைக்கு போறேன்னு போயிட்டான். நீங்க தான் காப்பி போடல வீட்டுல இன்னைக்கு. நான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பேனா காப்பி போட்டுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு கிடப்பேனா. யாராவது சீக்கிரம் வேன் எடுங்க. ஓ இது வேனுக்கு அதெல்லாம் நின்றுட்டு இருக்காளா? அதெல்லாம் 10 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு என்ன கோவம் வருது? எடுப்பாங்கம்மா எடுப்பாங்க. டிரைவர் டீ குடிக்க போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. டீ குடிக்கிறது இப்ப ரொம்ப முக்கியமா? அவர் வண்டி ஓட்ட வேண்டாம். சரி அது டிரைவரை கூட்டு வா. இதெல்லாம் வண்டியில ஏற்றும். சரி சரி எல்லாரும் வண்டியில ஏறுங்க. ஏ வண்டில ஏற போறோம். டேய் வண்டி எடுக்க போறடா. டக்கு. யா தடி டேய் வண்டி எடுக்க போறவளா? எல்லாம் வண்டில சீக்கிரம் ஏறுங்க. நான் மொத பாத்திரத்தை தூக்கி உள்ள வச்சிருவோம். ஐயோ பெருமை நீங்க முதல்ல ஏறுங்க. நாங்க பாத்துட்டு தூக்கி வச்சு முதல்ல ஏறுங்க. ஏ தங்க நம்ம முதல்ல யார் எடுத்து பிடிச்சிர முடியா? ஏ சன்னல் ஒருத்த புடி. ஏடி சி வண்டி நம்ம முதல்ல எடுத்து பிடிச்சிருவோம். ஆமாடி ஏடி சன்னல் ஒருத்த புடி சீக்கிரம். கர்ச்சிப்லாம் போடுடி. ஏடி கர்ச்சிப்ல பவுடர்லாம் இருக்குடி சிந்திரும்டி. அத துண்டு வச்சிருக்கல. துண்டு வச்சு எடுத்து புடிடி. சரி முதல்ல தள்ளி நில்லு. நம்ம முதல்ல எடுத்து பிடிச்சிரதே. சரி சரி இந்த கார் திறக்க இருங்க. ஏடி கருவேப்பை தான் திறக்க போறேன். சீக்கிரம் திறங்க. திறக்குமா திறக்கும். சீக்கிரம் திறங்களே. ரொம்ப உரிமையா அந்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி பிக்கப் பண்ணிட்டோம். டேய் என்னடா சொல்ற? சும்மா அது சும்மா பேச வேற ஒண்ணும் இல்ல. எங்க டூர் பீஸே வந்து கொடுத்துருக்கா? என்னடா கொடுத்த? நிஜமா இவன் கொடுத்தான். சும்மா இருங்கடா. சரி சரி நான் இவனு கூட போறான் தெரியுங்களா? டேய் நம்ம 11 மணிக்கு தானே போறோம். இல்லடா அந்த டிரைவருக்கு கிளீனர் இல்லையா ஒரு ஆளு தேவைப்படுனாரு. அதான் இவன் போறான். கருவேப்பை வரானா? உனக்கு குதூகலமா இருக்குமே. சும்மா இரு. ஏன்னா நான் 11 மணிக்கு போன்ட்டு இருக்கேன். கிளீனர் வரலையா? வாங்க நச்சுனா சரி வீட்டுல சும்மா நடக்குதான் போயிட்டு வரணும். இல்ல நீ வரும்போது என் வண்டி எடுத்துட்டு வந்துரு. வரும்போது ஒரு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். கிங்ஸ் நீ வரலையாங்க? எனக்கு 3 மணிக்கு டூட்டிப்பா. வந்துட்டு போடே. இல்ல 3 மணிக்கு எனக்கு டூட்டி. ஒரு அவ்வளவுதான் மோனே. இவனுக்கும் பாசிட்டிவ் நடக்க முடியாது. நான் வரல நீங்களும் போயிட்டு வாங்க. இல்ல இசைப்புல எல்லாம் வருது இல்ல வரலாம்ல? அதுக்கு என்ன இல்ல அதுக்கு இல்ல அங்க ஃபுல்லா காடு தான். எவ்வளவு வேணாலும் பேசிக்கலாம். என்னடா சொல்ற? இல்லடா அங்க ஃபுல்லா காடு தான்.
குளிக்கிற அறிவில இருந்து எல்லா பக்கமும் தனிமைதான். என்னடா சொல்லிட்டு இருக்கா? செமையா நேரம் கிடைக்கும் பாத்துக்க. மனசுல இருக்கிறத சொல்லிடலாம், அவ்வளவுதான். டேய், போயிட்டு 3 மணிக்கு வர முடியலன்னா அதான் பைக் இருக்குல்ல, எடுத்துட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். டேய், நீ ஆயிட்டுனா ஒரு நாள் லீவ் போடு, என்ன செய்ய முடியும்? இங்க பாரு, இதே மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது. இங்க பாரு, எப்படியும் ஜாலியா இருக்கும் பாத்துக்க. இந்த பேர் ஓடிலாட்டி லாடும் வைக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும் பாத்துக்க. எப்படியும் கரெக்டா தான் அடிப்பாளுங்க பாரு. அப்படிங்கிற குளிக்கிற இடம் நீ அடுத்த கட்டத்துக்கு போயிட்ட அப்படிதானே? அவன் எப்பவுமே அடுத்த கட்டத்துக்கு தான் போவான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. நம்ம எல்லாம் லவ் சொல்லதுக்கு பயப்படும் போதே அவர் ஃபேமிலி பிளான போட்டுருவாரு. டே, ஒரு மனுஷன் பாஸ்டா இருக்கலாம்டா, இவ்வளவு பாஸ்டா இருக்க. நான் ஜஸ்ட் பேசுறதுக்கு டைம் கிடைக்கும் தான் சொன்னேன். நீ அதுக்கு அடுத்து போய்கிட்டு இருக்க. எவ்வளவு நாள் பேச? அட பாவி, நீ வர வேண்டாம், நீ கிளம்பு, நீ டூட்டிக்கே போ. நான் ஏதோ பையன் பேசுறதுக்கு ஆசைப்படுவான்னு பார்த்தா அவன் புள்ள குட்டிக்கு ஆசைப்பட்டான். டேய், இல்லடா, அது வந்து உங்க வீட்டுல துறைக்கே கல்யாணம் முடியல, நீ என்ன அதுக்கடுத்த பிளான போட்டுட்டு இருக்க? எங்கிட்டலாம் பேச்சு வார்த்தையே ஆகாது பத்துக்கு. அதுக்குதான் அதுக்கு டேய் ரூபி தையா போய் நின்றோ பாத்துக்க. அவளை பழி வாங்கிறதுக்காகவாது அவளை பாட்டியாக்கணும் பாத்துக்க. டேய் கிங்ஸ்னு, டேய் நிஜமாவே இந்த தனிமை வரைக்கும் நான் தெரியாம சொல்லிட்டேன், ஓடி பாத்துக்க. ஆமாமா, எல்லாரும் வண்டியில இருங்க. இவள காணுமே, கதை பூட்டிட்டு வரேன்ட்டு போனா ஆளே காணோம். சரி, நீ வண்டியில இருங்க, நான் பாத்துட்டு வரேன். சரிம்மா, ஓடி போய் பாத்துட்டு வா. போய் டீச்சரை கூட்டி வந்துரு. சரி டி ராணி, நான் டீச்சரை போய் கூட்டிட்டு வரேன். நீ எனக்கு ஜன்னோத்துல இடம் பிடிச்சி டி சீக்கிரம் டீச்சரை கூட்டி வந்துரு டி. அதுக்கு தாண்டி நானே கூப்பிட போறேன். இல்லன்னு வச்சுக்கேன், டீச்சர் ஆடி அசைஞ்சு மெதுவா வருவாங்க. நான் நேரங்கள் தெரியாம மெதுவா வரா பாரு. நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரம் கூட்டிட்டு வர. நிறைய சாவி போட்டு நிலவுல வச்சுட்டா சொல்லிடுறேன்னா. சரி டி ராணி, என் கூட பிடிச்சிரு. கொண்டா டேய், நீ ஒன்னும் வர வேண்டாம்டா, ஃபேமிலி பிளான் தானே. நீங்களாம் வேன்ல ஏறுங்க, நான் இப்போ வந்துடுவேன். டேய், அவன் என்ன எல்லாத்துலயும் பாஸ்ட் பாவி பையன், உன் போல நவுண்டுட்டான். இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு தைரியம் இருக்குது? அவன் வீரன்டா. கதவை பூட்ட சொன்னாங்க, சாவி எங்க வச்சாங்கன்னு தெரியலையே. சாவி வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். ஐயோ, வீட போட்டதுக்கு சாவி எங்க இருக்குன்னு தெரியலையே. எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க, சாவி வேற காணுமே. சாவி எங்கன்னு தெரியல, பூட்டிட்டு போலான்னு பார்த்தேன், சாவியை காணோம். அடுப்பாங்கல்ல நம்ம சாவி போவ. கடுகு டப்பு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க, ஆனா காணுமே. நான் போய் பார்க்க. பைப் பக்கத்துல பாத்தீங்களா? இல்லையே, அங்க பாக்கலையே. அங்க கொண்டு வச்சு போவேன். அவள் விட்டா எங்கேயாவது வச்சுட்டு மறந்துட்டு அங்க இருக்குன்ட்டு போயிருவாங்க. நம்ம தான் கண்டு தேடணும். நான் பாத்துட்டு வரேன். நேரம் ஆயிட்டு, அங்க வர சொல்லிக்கிட்டே இருக்காவ. நேராவது சீக்கிரம் பூட்டணும். இல்லைன்னா நீங்க போங்க, நான் பூட்டிட்டு வரேன். இல்ல, நான் பூட்டிக்கிறேன். சாவி மட்டும் கொண்டா போதும். எனக்கு டூட்டிக்கு போண்டி இருக்கு, நான் கிளம்ப வர செய்யணும். அப்போ சரி கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? சரி, நீ வரலையா? இல்ல, நான் வரல. நீ வரதா சொல்லிட்டு போனாங்க. சாரன் கூட அப்படிதான் சொன்னா. இல்லையே, நான் வரல சொன்னேன். கிங்ஸ்னும் வரல, அதான். சரி, முடிஞ்சா வாரேன். அப்புறம் பைக்ல தான் வர முடியும். இல்ல, அதான் வேன்ல இடம் இருக்குமே. அது வா போலாம். சரி, நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். சரி. நேரம் வேற ஆகுதே. கட்டிட மட்டும் பாத்தீங்களா? அதுல இல்ல. கண்ட இடத்துல வச்சுட்டு போயிடாத. எங்க சவுண்ட் தெரியலையா? தங்க இருக்குது. சரி, போட்டுட்டு சாவி நிலையில இருக்கட்டும். என்ன கொடுக்கணுமா? இல்ல வேண்டாமா, நிலையில வச்சா அவ ரூபி அக்கா வந்து எடுத்துக்கிடுவாங்களாம். அப்படியா? சரி, அப்ப இதுல போட்டு வச்சிருந்தேன். அது ஒண்ணு உள்ள தள்ளி. இதை வச்சு எடுத்துக்கிடுவேன். அவளுக்கு இவ்வளவுதான் எட்டும். சரி, நேரட்டு, நான் போய்கிட்டு இருக்கேன். சரி, இதுலயே வச்சிருவோம். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த கலர் பாவடை தாவானே அப்போவே எல்லாம் அழகா இருக்கு. தெய்வத மாதிரி இருக்க. நான் டீச்சர் தான் தேடி வந்தேன். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி. இங்க பாருங்க, தேலாம ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு என் மனசு புரியலையா? எனக்கு சொந்தமானவடி அழகா வந்து நிக்க. உனக்கு கொஞ்சம் கூட எனக்கு உரிமை இல்லாத மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. சொன்னா சொல்ற உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு.
தொட்டு தாலி கட்டியிருக்கேன். உங்க கற்பனை திறனுக்கு நான் பலியாக முடியாது. அப்படி ஒன்று நடக்கவும் இல்ல, அப்படி ஒன்று எனக்கு ஞாபகத்துல இல்லவும் இல்ல. தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு போயிடாதீங்க. நீ நம்பு நம்பட்ட போ. என் பொண்டாட்டி நீ, அவ்வளவுதான். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி. இல்ல, நான் கிளம்புறேன். இரு, வேலை இப்ப எடுக்க மாட்டாங்க. 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கு ஒன்னும் இல்ல. ஓ, அது வந்து கிட்ட வராதீங்க சொல்லிட்டேன். ஒன்னும் இல்லடி, ப்ளீஸ். ஐய், கோத்த கலப்பாது என்ன, நீ நடிக்காது என்ன. நான் போறேன். ஒரு நிமிஷம். என்ன பேச்சு நடவடிக்கைலாம் வேற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, ஒரே இல்ல, ஒரே இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் தூக்கி பார்த்துக்கிறேன். பக்கத்துல வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒரே ஒரு வாட்டி. உங்க புத்தி இவ்வளவு கேவலமா இருக்கு. கேவலமான புத்தியா? உன்னை தவிர நான் வேற எவ்வளவு பார்த்துருக்கேன். நீ நடிக்கன்னு தெரிஞ்சோம் உன் பின்னாடி நான் பேர் இழந்துட்டு இருக்கேன் பாரு. என்ன அவனை தொட்டு தாலி கட்டியிருக்கேன். புதுசாண்டி அவன் பொண்ணாட்டி அழகா பார்த்தோன்னே ஆசை வர்றது என்ன, அப்படிதான் எனக்கும் வருது. நீ என்ன பொறுக்கி மாதிரி தான் பார்க்கணும்னு எனக்கு தெரியும். என்னாலதான் உன்னை பொண்டாட்டியை மட்டும் தான் பார்க்க முடியும். வாழ்த்துல எனக்கு இன்னொருத்தெல்லாம் வச்சு பார்க்க தெரியாது. ஆசைக்கு இன்னொருத்தி பார்க்கறவனும் நான் கிடையாது. நீ என்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் உன்னை மட்டும்தான் நேசிப்பேன், உன்னை மட்டும்தான் ரசிப்பேன், உன்னை மட்டும்தான். நீ என்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் நான் உன்னை ரசிப்பேன். நான் என் விளையாட்டு விளையாண்டுட்டு தான் இருப்பேன். உன்கிட்ட விளையாடாம உன்கிட்ட ஆசை கட்டாம என்ன முனிவர் மாதிரி இருக்க சொல்லியா? நான் ஒன்னும் முனிவர்லாம் இல்லம்மா, சராசரி மனுஷன் தான். வாலிய பையன் தான். பொண்டாடி பார்த்து என்ன தோணுமோ அதுதான் எனக்கும் தோணும். அதுக்காக வீட்டுக்குலாம் போக மாட்டேன், தீர்த்துட்டு தான் போவேன். அப்பெல்லாம் விட முடியாது. எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்லிட்டா இல்ல ஆயிருமா? எனக்கு தெரியும்டி. என்ன தாலி கட்டணும் நான் தானே. அட்டிக்கு என்ன நீ? அதெல்லாம் சொல்லிட்டல. எனக்கு தேவைன்னா எடுத்துக்கிடுவேன். பென்ஷன் கட்டு பார்த்தேன், ரொம்ப புது பண்ணி நடிக்க. அதுக்காக நானே உங்களை சேர்ந்து நான் இங்கே அடிக்க முடியும்? தூங்குறோன்னு எழுப்பலாம், தூங்கமா நடிக்குவேன்னா நீ தூங்காம நடிப்ப. நான் எந்த எழுப்பிட்டே இருப்பேன் நினைச்சியோ? தட்டி தூக்கி கொடுத்துட்டு போயிருவேன். பாடி விட மாட்டேன், கொடுத்துட்டு தான் விடுவேன். அதான் நான் சொன்னேன், என்ன கொல்லுன்னு கேட்க மாட்டேக்க. கொல்லுடு கொல்லு கொல்லுதான் நான் கொடுக்கணுமா? என்ன போடுவேன், தாராளமா கத்து. அப்பமா அது உண்மை வெளிச்சத்துக்கு வரட்டும். என்ன குரல் பதும்பு எதுக்கு? உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடும். இது போதண்டி எனக்கு. அத்த மாட்டியாதுன்னு சொல்லிட்டல, எனக்கு கொள்ளுதே நான் கொடுக்கட்டுமா? ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். கொள்ளுதியா கொடுக்கட்டுமா? எனக்கு எது நடந்தாலும் சந்தோஷம் தான்.